மருத்துவர்களே, டாக்டர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பிரபஞ்ச வகுப்பிற்கு வரவேற்கிறேன். நிச்சயமாக நான் சொன்னபடி இங்கே இருக்கிற எல்லாருமே டாக்டர் லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிளாஸுக்கு வந்தால் போதும். மாதமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே செய்திடலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு நீங்கள் சிகிச்சை செய்யலாம். அறுவை சிகிச்சை தவிர மற்றபடி எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த சிகிச்சை மூலம் நிவாரணம் பெற முடியும். அது உறுதி. அக்குபஞ்சர்லாம் இல்லை, அகஸ்டஸ் பஞ்சுரா, இந்த ரெண்டு பேருடைய சென்சன் தான் அக்குபஞ்சர். அகஸ்டஸ்னா புள்ளி, பஞ்சுரானா இருக்கிறது. தமிழில் ஒரு சிலர் அதை தூசி மருத்துவம் கூட சொல்லுவாங்க. சரியான புள்ளியை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அங்கே அதை வச்சு ஊசியை கொடுக்கலாம். எந்த இடத்துல எந்த புள்ளி எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வியாதி குணமாகும். சரியாக சொல்லுவாங்க, குணமாகும், நிச்சயமாக குணமாகும். ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் இந்த அக்குபஞ்சர் படித்தது. ஒப்பத்தரவில் 45 வருஷமாக இருந்த ஒப்பத்தரவில் ஒரே நாள் ஒரே ஊசி ஒரே சிட்டிங்கில் சரியாகி இன்னைக்கு 73 வயசு ஆகுது. இந்த 20 வருஷமாக எனக்கு தலைவலி வந்து 25 வருஷமாக. ஆனால் 45 வருஷமாக இருந்த ஒப்பத்தரவில். அதனால தான் நான் இதில் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டு இதை பிஹெச்டி வரைக்கும் ஸ்ரீலங்கா போய் பிஹெச்டி வரைக்கும் பண்ணி இதற்கு மேற்பட்டு கொடுத்துருந்த காசு வாங்கி இந்த கலையை எல்லோருக்கும் போய் சேரணுங்கிறது தான் இதில் படிக்கக்கூடிய அடிப்படை நோக்கமாக இருக்கும். இதுலேயே என்னுடைய கிளினிக்கல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் அது கிளினிக்கல் போது நம்ம கிளினிக் வச்சு நடத்தி பல வழிமுறைகள் மூலமாக இருக்கிறது. ட்ரெடிஷ்னல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது ஒரு வசதி வாய்ப்பு உருவாக்கிறது. அக்குபஞ்சருக்கும் அக்குப்ரெஷருக்கும் என்ன வித்தியாசம் வேணும் இல்லையா? இங்கே இருக்கிறவங்க நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும். அதுக்கு முன்னால் ப்ரெஷர் பண்ணி வியாதிகளை குணமாக்கலாம். அக்குப்ரெஷர்னா ஊசி இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த புள்ளிகளில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அந்த வியாதிகளை தீர்க்கலாம். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டெத்து தான். அக்குபஞ்சர் புள்ளி அது சக்தி ஓட்ட பாதை எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு தொடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 0.5 GB இருக்குது. என்ன வழியாக இருந்தாலும் கேட்கும். அது ஒரு 2 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. அந்த நேரத்துக்கு நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா அது வியாதிக்கிறார். அக்குப்ரெஷரில் அவ்வளோத்துக்கு பிரச்சனை முடியாது. அதுக்கு டைம் கன்சியூமிங். நீங்கள் பெர்சனலாக செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் அக்குப்ரெஷர். அக்குபஞ்சருக்கு ஊசியை போட்டுட்டு 20 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா அது அதனுடைய வேலையை செய்யும். இப்போ வருவோம் காப்பதற்கும் அது உபயோகப்படும். இது ரிஸ்க் என்ன? இது எந்த நாட்டில் வந்தது? டிசிஎம் கிளாஸ் தான் இப்போ நான் எடுக்கிறேன். டிசிஎம்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் இது ஒரு உறுதி அக்குபஞ்சர். அந்த முறையில் தான் இப்போ டிசிஎம் தான் நான் சொல்லித்தருவேன். ஆனால் இந்த டிசிஎம் எப்படி வாட்ச் அங்கே இதே தெரிந்த பிராண்ட் மூலமாக செயலாகும். அதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா நான் வர்மா படித்தது அக்குபஞ்சர் அதுக்கு முந்தைய பிஎஸ்சி வரைக்கும் முடிச்சாரு. அதுக்கு பிறகு வர்மான்னு சொன்னாங்க. இது என்னடா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குள்ள நுழைய போகுது. ஆச்சரியமாக இருக்குது. அக்குபஞ்சர் பிள்ளை நம்ம சொல்கிறது பூராமே இந்த வர்ம பிள்ளைகளாக தான் இருக்குது. அனைத்துமே அக்குபஞ்சரில் அவங்க ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. அவங்க கண்ட்ரி நேமை கொடுக்குறாங்க. அது எல்லாமே இந்த வர்மா புள்ளிகளாக இருக்குது. வர்மா மட்டும் ஒரு நுழைக்கப்பட்ட வைத்திய முறையாக போயிருக்கு. 6 வருஷம் அவங்க கூட குரு கீழே உட்கார்ந்து வேலை செஞ்சு அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் வர்மாவை தெளிவாக கற்றுக்க முடியும். ஆனால் இந்த சைனீஸ் சைனீஸ் கொண்டு இந்த வர்மத்தை திருடிட்டு போய் அப்படிதான் சொல்லணும். விட்டுடலாம் அட்வான்ஸ் வாங்கலாம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் இருந்த 8 இடங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் படித்து அதை தெளிவாக செஞ்செல்லாம் வைத்தியர்கள். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி ராக்கெட் கொண்டு வர பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய அடிப்படை நம்ம கம்பராயத்தில் கடைசி ஒரு புக்கு பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் வச்சுருப்பாங்க ராக்கெட் டேபிள் படுறது பழைய புக்கு நான் பார்க்குறது. ஸோ அந்த வகையில் இங்கிருந்து திருடிட்டு போன இந்த மர்ம புள்ளிகள்
திருட்டு போனது ரொம்ப பண்ணிட்டு நிறைய பேர் இதை தவறாக நினைக்கிறாங்க. இது சைனா தான் ஆதிக்கம். இது சைனாவிலிருந்து ஜப்பான் போய், ஜப்பான்லேருந்து கொரியா போய், கொரியாவிலிருந்து தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலை நாடுகள், மேலை நாடுகளுக்கு மறுபடியும் ஆசியன் கண்ட்ரிஸ் வந்தது. கடைசியாக வந்தது இதுதான் அப்படிங்கிறது வரும் தெரிஞ்ச கொடுத்தா தெரியும். அந்த அளவுக்கு டூர் வந்து இருக்கலாம். ஆனால் எங்கே தோன்றுனதோ அல்லது எங்கே ஆதிக்கம் செலுத்தியதோ அந்த வர்மா அல்லது அக்குபஞ்சர் வைத்தியம் வந்து இந்தியாவில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதான் ஒரு குழப்பம். மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார், கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்லேயும் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வைத்திய முறையாக செய்யலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் கொண்டு வரல. ஆனால் நேச்சுரோபதிங்கிற அந்த 5 வைத்தியத்தில் வந்து இதை ஒரு பாடமாக செய்திருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து இந்த டிப்ளமாவே கொடுக்குறாங்க. அண்ணாமலையிலே நான் டிப்ளமா முடிச்சு ஒபிசியலாக ரெக்கக்னைஸ்டு ஃபார்மசிஸ்டாக ஆகியிருக்கேன். வெளிநாடுகளில் வந்து அந்தந்த கல்வி யூஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்டு சர்டிஃபைடு அக்குபஞ்சர் ரிசல்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. அவங்க வேறு எந்த வைத்தியம் பார்த்து இதை மட்டுமே பார்த்துட்டு எங்களுக்கு கமாஸ் சம்பாதிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். இதில் நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ என்னுடைய ஹிஸ்ட்ரி வந்து தமிழ்நாடு அக்குபஞ்சரில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாதிரியாக இருக்கலாம் இல்லையா. தென்கொரியாவுக்கு போகும்போது அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. கைகளில் மட்டும், கை விரல்களில் மட்டும் உள்ளங்கைகளையும் சேர்த்து அது ரிலாக்ஸாக இருக்குதுல்ல, அது சுஜோ சூனா கை ஜோட்னா கால். அவங்க வழியில் சுஜோ அக்குபஞ்சர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கையில் மட்டும் காலில் மட்டும் செண்டாக உடம்புலாம் ஊசி கொடுத்துருக்க அவசியம் இல்லை. அது மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உள்ளங்காலையும் உள்ளங்கையில் மட்டுமே பண்ணக்கூடிய அந்த ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லக்கூடியது. இந்த உடம்புடைய அத்தனை பாகங்களும் உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் ரெஃப்ளெக்ஸ் ஆகுது. அதில் மட்டும் அந்தந்த ஏரியா மட்டும் வைத்தியம் பண்ணிங்கன்னா சரியாக போகும் அப்படின்னு. இதே அக்குபஞ்சரில் சீடு தெரப்பின்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 50 வருஷமாக சீடு தெரப்பினா ஒவ்வொரு விதைக்கும் உயிர் இருக்கு இல்லையா. நிலத்தில் போட்டோம்னா அதனுடைய தண்ணியோ காற்று போட்டு இதோட அரச இதோட ஆழம் விழுந்திலிருந்து எவ்வளோ பெரிய மரம் உண்டாகும் இல்லையா. அப்போ அந்த விதைக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும். அந்த சக்தியை உபயோகப்படுத்தி விதை சக்திங்கிற முறையில் அக்குபஞ்சர் பாயிண்டில் அதை கொடுத்து அந்த வியாதி சரி பண்ணலாம். காலுக்கு உள்ள வலி கையில் வைத்தியம், காலுக்குள்ள வலி கையில் வைத்தியம். அதான் சுஜோ. பார்த்தீங்கன்னா வச்சு பாருங்க. உங்களுடைய இது தலை குருவரது சரியா. இப்படி நம்ம இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது தலையாக இருக்கும். இந்த 2 விரலும் உடம்புட்டு வெளியே தானே இது கைகள். இந்த 2 விரலும் உள்ளுக்குள்ளே இருக்குது கால்கள். எனக்கு காலில் வலி அப்படின்னா இந்த 2 விரலில் ஏதாவது ஒரு விரல் எந்த இடத்துல அப்படிங்கிறது இது சொல்லி நான் எடுக்கும்போது சொல்லணும். அந்த இடத்துல ஒரு மிளகை வச்சு இந்த வலியை கொடுக்கலாம். உடனடியாக கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் அக்குபஞ்சர் வந்து அக்குபஞ்சர் மூலமாக நம்ம பல வியாதிகளை தீர்ப்பதற்கு இங்கே வளர்த்துருக்கோம். கரெக்டாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். இப்போ என்னென்ன பயன்கள்னு சொல்லும்போது மனசாக இருந்தாலும் சரி, உடம்பாக இருந்தாலும் சரி, எனி ப்ராப்ளம் சொல்யூஷன் இந்த அக்குபஞ்சர் கொஞ்சம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை செய்யலாம். இன்றைக்கு கர்ப்பப்பை அண்டு பிரஸ்ட் கேன்சர் தான் லேடிஸ் பொறுத்தவரை நிறைய. இதை வருமானம் காப்பதற்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்காக நான் பொம்பளையாரோட வாங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைன் ஆகும். சரி, உங்களுக்கே செய்யறதுக்கு யோசனை இருக்கும்போது அவங்க மூலமாக நீங்கள் அதை சிகிச்சை எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது தான் இதுதான். இது மெடிசல் அக்குபஞ்சர் வாயு. அக்குபஞ்சரில் அக்குப்ரெஷரில் உடம்பில் வந்து 12 முக்கியமான உறுப்புகள் இருக்குது.
இருக்குது. அந்த 12ல் பிரெயின் கிடையாது. அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு பிரெயின் அது கிடையாது. ஆனால் பிரெயின் ரிலேட்டட் இன்னொரு உறுப்பு சொல்கிறாங்க. அந்த 12 உறுப்புகள் என்ன? முதல்ல லங்ஸ், ரொம்ப முழுக்கத்தில் அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு லங்ஸ். காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அது சிறப்பாக வேலை செய்யும். அதுக்கு வந்தது லார்ஜ் இண்டஸ்ட்ரி. இது வந்து கப்பல் ஆக்டர்னு சொல்லுவோம். ஆண் பெண் அதில் இந்த 2 உறுப்பு கவல். அதுக்கடுத்து ஸ்டமக். ஸ்டமக் கவல் கப்பல் ஆட்கள் வந்து ஸ்டீம். ஸ்டமக் எப்போ வேலை செய்ய அதிகமாக 7லேருந்து 9, 5லேருந்து 7 இருக்கும். அதிகாலை 5லேருந்து 7 நீங்கள் கப்பல் போயிட்டீங்கன்னா சிறப்பு, இல்லைன்னா நல்ல சீக்கிரம் தான். 7லேருந்து 9 ஸ்டமக் நல்லா ஜீர்ணிக்கக்கூடிய நேரம் வந்து 7லேருந்து 9. ஸோ அதிகாலை உணவை காலை டிஃபன் வந்து 7லேருந்து 9 முடிச்சுருக்கு. 9லேருந்து 11 வரைக்கும் வேலை செய்யுது ஸ்பிளீன். ஸ்பிளீன் உடம்புல என்ன வேலை செய்யுதுன்னா, சாப்பிட்ட உணவுகளுக்கு சத்தமாக முழுங்கி ரத்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். 9லேருந்து 11. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த டைமாக சாப்பிட்றோம் இல்லையா? நிறைய பேர் 9 மணிக்கு வரைக்கும் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லேட் டைம் போகிறாங்க, 10 மணிக்கு சாப்பிட்றாங்க. அவருடைய சிஸ்டமே பாழாக போயிடும். ஏன்னா எனர்ஜி வந்து உடம்புல எனர்ஜி டைஜஷனுக்கு போயிடும். அதாவது சக்தியை உறிஞ்சக்கூடிய நேரத்தில் டைஜஷனுக்கு போகும்போது சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும். 11 மணிக்கு அது சக்தியை உறிஞ்சாது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணதுனால தான். ஸோ 11லேருந்து 1 மணி வரைக்கும், 1 மணிலேருந்து அப்படி 12 உறுப்புகள் என்ன அப்படிங்கும்போது ஸ்டமக்கு, ஸ்கின், ஹார்ட்டு, சிறுகுடல், காரணம் சிறுகுடல், தொழில் காரணம், யூரினரி பிளாடர், கிட்னி பிறகு வெறிகாரியம், வெறிகாரியத்தோடு சம்மந்தப்பட்டது ட்ரிபிள் ஹார்மோன் சொல்லக்கூடிய 3 காற்று அறைகள், வெப்ப அறைகள், கடைசியாக கல்லீரல், பித்தப்பை. பித்தப்பை எப்போ வேலை செய்யணும்னா 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை செய்யும். 1லேருந்து 3 வரைக்கும் வேலை செய்கிறது லீவாக. அதாவது அப்புறம் லங்ஸ் மறுபடியும். ஸோ உங்களுக்கு நெஞ்சரிசல் எப்போ வருது? பகலில் வருதா? யாருக்காவது நெஞ்சரிசல் அதிகமாக வராது, இரவில் தான் வரும். தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ள நெஞ்சரிசல் வருது வாய்ப்பு அதிகம். அதுக்கு காரணம் அந்நேரம் வந்து அது பித்தப்பையும் லிவர் தரக்கூடிய அந்த பித்த நீரை தன்னுடைய கையில் சேமிச்சிருக்கக்கூடிய அந்த பித்தப்பை வந்து அதிகமாக வேலை செய்தால் அது அதிகமான பித்தத்தை வெளியே கொண்டு வந்து நெஞ்சரிசல் வருகிறார். ஹார்ட் அட்டாக்கின் முதல் அறிகுறி நெஞ்சரிசல். ஸோ அந்த 12 உறுப்புகளும் 2 மணி நேரம், ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் நல்லா வேலை செய்யும். அதனுடைய சக்தி ஓட்டம் வந்து அது ஜாஸ்தியாக இருக்கும். சக்தி ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த உறுப்பு அந்த 2 மணி நேரத்துக்கு நல்லா வேலை செய்யும். அதனால் அந்த நேரம் தெரிஞ்சு நம்ம வைத்தியம் பார்த்தோம்னா வைத்தியம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100% முடிவு. 12 உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள் எப்படி அதிகமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ எப்படி வேலை செய்யறாங்க? ப்ரெஷரோ எப்படி வேலை செய்யுது? நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சக்தி பண்ணோம் தடைப்பட்டுன்னா அதை ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லி கொடுக்குற ஒரு பாதையில் புள்ளிகள் போடுறீங்க. எல்லை போடுற இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் 4வது புள்ளிகள் போடுறீங்க. எல்லை லார்ஜ் இன்டெஸ்டைன் எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? இங்கே ஆரம்பிக்குது. இந்த மலைக்காமி 2 விரலுக்கு மேலே ஆரம்பிச்சு அப்படியே வந்து கீழே வந்து இந்த பக்கம் போய் இப்படி வந்து கடைசியில் இந்த ஆழ்காட்டியோட முனையில் முடியும். நீங்களே 11 பாயிண்ட் இருக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைன் 20 பாயிண்ட் நான் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறேன். சொன்னது லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைனில் லங்ஸோட பாயிண்டிங் ஆரம்பிச்சு பெருவரில் சரியா
எங்கே நீங்கள் இந்த 11 பாயிண்ட் 11 பாயிண்ட் எங்கே நீங்கள் சொன்னால் கூட அந்த வழியில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் சரியாகும். இதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பெருவதில் எல்லோரும் லெவந்து கொடுத்தாங்க. இங்கே குடி எங்கே ஆரம்பிக்குது? காப்பனோட 2 வருடத்தில் ஆரம்பிக்கும். அப்படியே வந்து கை வழியாக வந்து பெருவதில் முடியும். 11 பாயிண்ட். இதில் எங்கே நீங்கள் டச் பண்ணால் கூட அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வியாதி, அதாவது சளியை கொடுத்து பேசிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சரியாகும் எங்கே தொட்டாலும். ஆனால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கு நான் ஒரு பாயிண்ட் எல்போ 5 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. எல்போ மணிக்குள்ள உள்ள நடுவில் இருக்குது. இது போட்டிங்கன்னா பேசிக் வந்து உடனே குறையும். சோர்ஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லுவோம். அதில் ஒரு கிளாஸில் நான் தனித்தனி சொல்லிடுறேன். இந்த எல்லோ லங் சேனல் சொல்லுவோம். லங் சேனல் வந்து அதோட சக்தியை இழந்துருக்குன்னா அது உயிருக்கு என்ன பாயிண்ட் இருக்கணும்? அதுவே ஒரு பாயிண்ட் இருக்கும். எல்லா சேனலும் அந்த பாயிண்ட். அது LU7 சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட். LU7 ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்களுடைய மணிக்கட்டு எல்போ இந்த ஜாயின்களில் நிறைய பாயிண்ட். அதனால் டெய்லி காலையில் நினைக்கும் போது அந்தந்த இடங்களை தட்டி விட்டுக்கிறது இப்போ நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. இந்த 2 இடத்தையும் தட்டி விட்டீங்கன்னா உங்களுடைய நிறைய வேலைகள் சரியாகும். அதுதான் வர்மா பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? வர்மாவில் தொடுதல் கட்டல் அப்படின்னு நிறைய முறை இருக்குது. அந்த பாயிண்டை போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா வியாதி கீழே வைக்கிறதா வியாதி. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லையா? அதனால தான் கையை தர சொல்கிறேன். ரெஃப்ளக்ஸ் சர்வீஸ் சொன்னோம் இல்லையா? அதனுடைய அத்தனை பகுதிகளும் கையில் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்டை இந்த 5 விரலையும் அடைக்கிறாங்க. இப்போ உடம்பு பூரா தூண்டப்படும் கையில் தட்டும்போது இதே சிங்கத்துலேயும் அதே தான். அதனால் யார் பேசினாலும் பேசாட்டணும். பேசி முடித்த உடனே அதை அட்டிச்சு சும்மா கை தட்டணும். உங்களை நீங்களே புத்துணர்ச்சி உண்டாக்கிறதுக்காக கை தட்டு உடனே கைக்கு நிமிஷத்தை பாருங்கள், தூக்கம் போயிடும். அத்தனை பாயிண்ட்டும் ஸ்டிமுலேட் ஆகும். அந்த அளவுக்கு இந்த அக்குப்ரெஷருக்கு ஒரு சக்தி உண்டு. ஸோ சக்தி ஓட்ட பாதையில் ஒரு ஊசியை குத்திட்டோம்னா, அல்லது ஊசியை முதல்ல எடுத்துக்கிறோம். ஊசியை குத்தி போகிற புள்ளியில் அது போய் என்ன செய்யணுங்கிறாங்க, அந்த லங் சேனலில் லங்கில் இந்த ஆத்மாவை குத்துறோம்னு வச்சுக்கணும். அங்கே குத்தும்போது அது அந்த ஆழத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சேனலில் இருக்கிற தடையை நீக்கி அவருக்கு நார்மல் மூச்சை நார்மலாகிடுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எப்படி அடைப்பை நீக்குது? எது போய் நீக்குது அடைப்பை? எது போய் அடைப்பை நீக்குது? ஏதோ ஒரு சக்தி இல்லையா? அந்த அந்த சக்தியை தான் நாங்கள் பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம். இந்த நம்மளை சுற்றுள்ள இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நீடில் வந்து சுற்றுற ஊசி வந்து உட்கரை வச்சுக்கிட்டு இந்த சக்தியை அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் அந்த சக்தி அந்த சக்தி ஓட்ட பாதையில் ட்ராவல் பண்ணி எங்கே அடைப்பு இருக்கோ அங்கே அடைக்கணும். இதுதான் பேசிக். இப்போ வைத்தியத்துக்கு போகிறோம். கையில் நீடில் வச்சுருக்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். LI4 போன மீடியில் சொல்லியிருந்தேன். LI4 அந்த பாயிண்ட்டுக்கு பேர் லார்ஜ் இன்டெஸ்டைன் 4வது புள்ளி. ஆள்காட்டுலையும் 5 வரையும் சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்கும்போது இந்த 2 ஆள்காட்டு வரலும் பெருவெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மேடு, அந்த மேட்டில் உச்சியில் இருக்கக்கூடிய புள்ளி தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 LI4 அப்படிங்கிறது. இங்கே போட்டுக்கங்க பாருங்க. இந்த இடத்துல பெருவெல்லாம் இதுக்கும் நடுவில் உள்ள அது சேரக்கூடிய இடம். இதை இன்னொரு வகையிலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கை வரல 5 வீட்டுக்கு இந்த வெப்புன்னு சொல்ல முடியா? இதுவும் இந்த வெப்பும் கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது, அழுத்தக்கூடாது. கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டீங்களா? இப்படி இந்த
பெருவரலோட எங்கே போய் முடியுதோ அங்கே தான் அந்த பாயிண்ட். பெருவரலுடைய பெருவரல் எங்கே முடியுதோ அங்கே அந்த பாயிண்ட். அடுத்தீங்கன்னா பாயிண்ட் தள்ளி போயிடும். அதனால் வெதர் டச்சா இந்த ரெண்டு பேருக்கும். ஸோ இந்த கையில் இந்த புள்ளி, இந்த புள்ளி வந்து எங்கே மேலே ஒரு சிலருக்கு தள்ளி போயிருக்கலாம். அதனால் இந்த புள்ளியை நீங்கள் டச் பண்ணும்போது ஆட்காட்டி வரல ஒட்டி டச் பண்ணணும். அழுத்துனீங்கன்னா அந்த புள்ளி வந்து இடைப்பட்ட பகுதியில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இடைப்பட்ட பகுதியில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஆள்காட்டி வரல ஒட்டி அந்த இடத்த அப்படியே மூவ் பண்ணி அழுத்தம் கொடுத்துருந்தா ஒரு 10 நிமிஷம், நீங்கள் 5 நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம் தலைவலிக்குது, இப்போ தான் இந்த தலைவலிக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் கூட போதும். நீங்கள் அது சுத்தம் அவசியமே இல்லை. தலைவலி கொஞ்சமாக கூட குறைஞ்சிடும். எனக்கு இருந்த 45 வருஷம் ஒற்றை தலைவலி இந்த ஒரு பாயிண்ட் தான் சரியாக. அதனால் இடுப்புக்கு மேலே உள்ள அத்தனை வலிகளும் போக்கக்கூடிய புள்ளி லார்ஜ் இன்டெஸ்டைன் 4. அந்த புள்ளிக்கு பேர் சைனாவில் ஒரு பேர் வச்சுருக்காங்க, நம்ம பேர் போட்டால் லார்ஜ் இன்டெஸ்டைனில் 4வது புள்ளி அனைத்து இடுப்புக்கு மேலே உள்ள வலிகளையும் குறைக்கும். அப்போ இடுப்பு கீழே உள்ள வலிகளை குறைக்காதுன்னா அதுவும் குறைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். அப்போ இடுப்புக்கு கீழே உள்ள வலிகளை குறைக்கிறதுக்கு தனியாக புள்ளி இருக்கான்னா இருக்குது. சரியா? எப்படி இந்த 2 பேரில் நம்ம சேர்த்து வச்சுருவோம், அதே மாதிரி இந்த 2 பேரில் காலில் நடுவரலும் மெட்டி விரல், மெட்டி தானே 2வது விரல், மெட்டி விரல், அந்த 2 விரலும் கீழே குனிஞ்சு பாருங்கள், தொட்டு பாருங்கள். இந்த வெப்பு சொன்னேன் இல்லையா, அது 2வது 3வது விரல் சேரக்கூடிய அந்த வெப்பில் மேலே இருக்கிறது தான் ST44 ஸ்டமக் பாயிண்ட் 44. ஸ்டமக் சென்டரில் 45 பாயிண்ட் இருக்குது, இது 44வது பாயிண்ட். இது இடுப்புக்கு கீழே உள்ள அனைத்து வழிகளையும் எந்த வழியாக இருந்தாலும் சரி குறைக்கும், சரி பண்ணும். இதை நீங்கள் ஆரம்பத்தில் அழுத்தி ஒரு 5 நிமிஷம் அழுத்திக்கிட்டே இருங்க, சரியாக போகும் ஆரம்பத்தில். அப்புறமா உங்களுக்கே வைத்தியம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வரும்போது, இந்த நோயாளி நம்மகிட்ட சரியாகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்பில் அதிகமாக பாயுது. நீங்கள் அதை தொட்டாலே போதும், அந்த வலி. ஸ்டமக் சேனல் வந்து நான் ஒரு சேனலை எடுக்கும்போது நான் சொல்ல வரேன், அப்போ தெரியும். ஸ்டமக் சேனல் வந்து கண்ணில் உள்ள ஆரம்பித்து இப்படியே வந்து கன்னத்தில் கோலம் போட்டுட்டு மேலே போய் முன்னால் வந்து தைராய்டு, லங்ஸில் உள்ள ப்ராப்ளம், இதயத்தில் உள்ள ப்ராப்ளம், பெருங்குடலில் உள்ள ப்ராப்ளம், சொப்ப வயிறு, செக்ஸ் ப்ராப்ளம், அப்படிலாம் கொடைவலி, சயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நரம்புகளுக்கு, வெண்டைக்கால் வலி, கணுக்கால் வலி, கடைசியில் பாதத்தில் உள்ள வலி, எரிச்சல் அத்தனை போகக்கூடிய அவ்வளோ ட்ராவல் பண்ணி அங்கே 45வது இது 2வது விரல் போய் முடியும் 47 நம்பர். இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் கண்ணுக்குள்ளே இருக்குது. இந்த ட்ரைனிங் வந்து எனக்கு ஸ்ரீலங்காவில் கொழும்பு ஹாஸ்பிட்டலில் கிடச்சிது. 300 ஸ்டூடெண்ட்டில் இந்தியத்துக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருக்காரு அந்த ஆள், ஆண்டன் சேரி சூர்யா. அவர் ஒரு MD MS கைனகாலஜி, சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், நிறைய படிச்சிருக்காரு. அவர் சைனாவில் போய் இது பண்ணவர் உட்காந்து படித்தது. ஒரு ஸ்ரீலங்கன் தமிழியன் அந்த பையன், 30 வயசு தான். இதோட கொஞ்சம் நீளமான ஹால். நான் இங்கே இருக்க 4 டாக்டர் இங்கே உட்காந்துருக்கோம். அவனை பக்கத்தில் உட்கார வச்சு நிற்கிற சுவரில் இருக்க கேலண்டரை வாசிப்பாண்டார். எங்களால் வாசிக்க முடியுது. அது சொல்கிறேன், சுவரே தெரியல, கேலண்டரை எப்படி சார்? பிரச்சனை என்னென்னா சுவரே தெரியல, கேலண்டர் எப்படி தெரியல சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 90% வந்து கண் பார்வை போயிடுது. அப்போ இது நம்ம சரி பண்ணுவோம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், நான் ஒரு கண்ணுக்கு போடுறேன் ஊசி, நீங்கள் ஒரு கண்ணுக்கு அந்த பாயிண்ட். எனக்கு கை காலெலாம் உதறிட்டு கண்ணுக்குள்ளேலாம் நம்ம வைத்தியம் பார்த்துருவோம், இங்கே தான் பார்க்கணும். நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அவனுக்கு ஏற்கனவே 90% போயிடுது. நம்ம ட்ரீட்மெண்ட்டில் அவனுக்கு 100% போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். அப்போ இப்போ நான் கொடுத்த பெரிய ஊசி, நீளமான ஊசி, அதை டக்குன்னு சொல்லிக்கிறார் கண்ணுக்குள்ள. There is a technique how to insert the needle within the eye.
ஐயை பாதிக்காமல் அந்த நீடில் எப்படி உள்ள செலுத்துது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதுதான் ஸ்டமக் 1வது பாயிண்ட். அங்கே தான் ஆரம்பிக்கும். அப்போ அடுத்த கிழக்கு நீ போடி ஆரம்பிச்சார். நான் அவர் சொன்ன டெக்னிக் படி போட்டாலும் கூட அவர் அந்த நீடில் முழுசாக இறக்கிட்டார். நான் வந்து என்னால் பாதிக்கு மேலே தைரியம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், பாதிக்கு மேலே போதும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு. டாக்டர் இதே மாதிரி ரிமூவ் பண்ணுறது டெக்னிக் இருக்குது, நான் ரிமூவ் பண்ணுறது பார்த்துக்கோங்க, நீங்களும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள், கைக்கு வந்து டேமேஜ் ஆகும், ஆப்டிக் நெர்வோ பீப்ளோ எதுவுமே டேமேஜ் ஆகும், கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண உடனே கையில் கொடுத்து ஒரு வாசிட்டாங்க. எங்களை விட தெளிவாக அவங்களுக்கு தெரியும். சின்ன எழுத்து எங்களுக்கு தெரியல, அவன் அதையும் சேர்த்து வாசிக்கிறான். அந்த அளவுக்கு குணப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை. இன்னும் நிறைய சொல்லித்தரேன்.